பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஜெஃப்ரியும் ஜெஃப்ரியோட டீமும் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் எவ்வளோ பெரிய கேடு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா காலையிலேருந்து இந்த டீம் அப்படி ஒரு அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த ரெட் கலர் லைனை தாண்டி போய் எடுக்கக்கூடாது, அங்கே பிரிக் வர்றதை நம்ம கன்வேர் பெல்ட்லேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஜெஃப்ரி வாலண்டியராக வந்துட்டு கல்லை அந்த லைனை தாண்டி தான் போய் கல்லை எடுக்கிறாரு. யாராவது சொன்னாங்க அப்படின்னா இல்லை அப்போ நீங்களாம் ஒழுங்கா, இப்போ அன்ஷிதாலாம் கேட்குறாங்க, அஞ்சரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஜெஃப்ரி மட்டும் உள்ளே போகிறான், மற்ற டீம் எல்லாமே அந்த ரெட் லைனுக்கு வெளியே நின்னா ஜெஃப்ரி மட்டும் அதை கேட்க மாட்டான், உள்ளே போகிறான்னு சொன்னால் ஏன் முத்து தான் போகிறான் அப்படின்னு. அந்த ஒரு ஃபோர்ஸில் உள்ளே போவாங்க. ஆனால் யாராவது சொல்கிறத கேட்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது அது விஷாலாக இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணுறோமா பின்னாடி வராரு. அதே மாதிரி முத்துவும் வந்துட்டு உள்ளே போயிட்டாரா யாரோ சொல்கிறத கேட்டு பின்னாடி வராங்க. ஆனால் ஜெஃப்ரி வரவே மாட்டான். ஏன்னா இந்த வீட்டில் ஜெஃப்ரியை கேட்கறதுக்கு ஆளே இல்லை. மற்றவங்க இப்போ ராணா ஒரு தப்பு செஞ்சா டே நாய் அறிவிலியடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அங்கே ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் ஜெஃப்ரி பண்ணானா அதை கேட்க யாருமே கிடையாது. ஸோ ஜெஃப்ரி இப்படி லைனை தாண்டி எடுக்கிறாரு. அடுத்த தடவை அவர் போகும்போது என்ன பண்ணார்னா முத்துக்குமரன் முதல்ல நிற்கிறாரு. ஸோ அவர் கல்லை எடுத்துட்டு வரான். அதனால அவனுக்கு பின்னாடி முத்துக்குமரனுக்கு பின்னாடி போய் நின்று ஜெஃப்ரி வாலண்டியராக தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டு அந்த ஃபோர்ஸில் தள்ளும் போது அவர் போய் உள்ளே போயிடுறாரு இல்லையா. அப்போ என்ன சொல்கிறான் பாருங்க, முத்துக்குமரன் தான் நிற்கிறான் அப்படின்னு காமிக்கணும். அப்போ செம்ம பாய்சனஸாக இருக்காரு ஜெஃப்ரி. நல்லாவே தெரியுது வேணும்ட்டே போய் முத்து பின்னாடி நின்று முத்து அப்படியே தள்ளி முத்துவும் தானே லைன் தாண்டி வந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவரை போய் தள்ளி விடுறது. அதே மாதிரி இவர் இன்னைக்கு தீபக்கை தள்ளி விட்டுருந்தார். அதாவது தீபக் விளையாட்டு காமிச்சிக்கிட்டே இருந்தார். ஜெஃப்ரியோட டீம்ல இருந்து போய் அந்த கல்லை எடுக்கிற மாதிரி விளையாட்டு காமிச்சிட்டே இருந்தார். அப்போ ஜெஃப்ரி வந்து தள்ளி விட்டுட்டே இருந்தார். அப்போ ரெண்டு பேருமே அது வந்து நம்ம தீபக்கும் தள்ளினார். ஃபர்ஸ்ட் தீபக்கும் தள்ளினார். பட் பொறுமையாக தீபக் வந்து கையை வச்சு அப்படியே தள்ளி விட்டுட்டு இருந்தார். ஆனால் ஜெஃப்ரி கையை கால் ரெண்டையுமே கையை வச்சு அடிக்கிறான். நல்லா அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும். கையை வச்சு தள்ளி விட்டுட்டு காலை வச்சும் விடுறான். ஸோ ரெண்டு விதத்துலையுமே வைக்கிறான். காலையும் வச்சு விடுறான், கையும் வச்சு தள்ளி விடுறான். அப்போ நம்மளோட இவர் தீபக் கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் தான் தீபக் கோவம் வருது, நானும் தள்ளட்டுமா, காலை வைக்க விட்டுமா, நானும் உனக்கு கால் வச்சு விடட்டுமா அப்படின்னு. ஏன்னா தீபக் அது வரைக்கும் ஜெஃப்ரியை கையால் தான் தள்ளிட்டு இருக்காரு. அது வந்து சும்மா அப்படி கை வச்சு தள்ளி டீமுக்குள்ள போயிடுவேன்ற மாதிரி விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தார். ஆனால் ஜெஃப்ரி ரொம்ப தெளிவாக பார்க்குறவங்க எதை பார்ப்பாங்க, கையை தான் பார்ப்பாங்கன்றதுக்காக கால் வச்சு விடுறாரு. அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு காலை வச்சு விட்டு தள்ளி விட்டுட்டு இருந்தாரு. ஜெஃப்ரி சைலண்டாக நிறைய வேலைகள் பார்த்து விடுறாரு. அன்னைக்கு எப்படி நம்ம ராணாவை வந்துட்டு எல்போ வச்சு அடிச்சுட்டு நான் அடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதாகட்டும், இல்லை நேற்று வந்து உங்களோட ஃபுல் ஃபோர்ஸ் அவரோட உடம்பு மேலே கொடுத்ததுனால தான், அதனால தான் அவரோட லெஃப்ட் ஷோல்டரில் அடிபட்டுச்சு, பட் எனக்கு தெரியவே தெரியாதுன்றது. ஸோ இந்த மாதிரி அவர் நிறைய தில்லாலங்கடி வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ டெஃபினட்டாக அவருக்கு இந்த வாரம் பயங்கரமான ரோஸ்டிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை கேமராக்கள் இருக்குது, இவ்வளோ மக்கள் பார்க்குறோன்னு தெரிஞ்சு அவன் திமிர் பண்ணுறான்னா அவனெல்லாம் விட்டுறக்கூடாது இல்லையா. அதே மாதிரி தான் அன்ஷிதாவும். அண்ட் அன்ஷிம் அப்படி தான் சொல் பேச்சு கேட்காம நான் ரெட் லைன் தாண்டி தான் எடுப்பேன். கேட்டால் நான் டாஸ்கில் அப்படி தான் விளையாடுவேன், அந்த டாஸ்கில் அதெல்லாம் தெரியாது, நீங்கள் போயெல்லாம் எடுப்பீங்க, நான் எடுக்கக்கூடாதா அப்படின்னு அன்ஷிதா ஓப்பனாக சொல்லிட்டு பண்ணுறாங்க. பரவாயில்ல. ஆனால் பவித்ரா தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தோமே, என்னம்மா உங்கள் வீட்டில் கறி வாங்கி கொடுக்கலையம்மா, இப்படி காலை போட்டு கடிச்சிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜாக்லினோட காலை போட்டு கடிக்கிறாங்க. லைக் அவங்களோட கோட்டையை வந்து பிரிச்சுட்டாங்க போல இருக்குது. எல்லாரும் வெறும் போர்டு மட்டும் தான் அங்கே இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஸோ ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன் டீமாக இருக்கிறாங்க இப்போதைக்கு. ஸோ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ரெட் கலர் டீம் நம்ம விஷால் டீம் முடிஞ்சிருச்சு, அடுத்த பிங்க் கலர் டீமை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி அந்த டீமை முடிச்சு விடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்க நம்ம ஜாக்லின் வந்துட்டு பவித்ராவை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டை நம்ம பவித்ரா அவங்க காலை போட்டு கடிக்கிறாங்க. கடிச்சா அவங்க விட்டுருவா அப்படின்ட்டு. டேய், ஒரு கேமை நீங்கள் அவங்கள பிடிக்கிறீங்க, தள்ளுறீங்க, அதெல்லாம் இது அந்த பொம்மை டாஸ்கில் வந்துட்டு தெரியாமல் நகம் பட்டதுக்கே ஒருத்தன் கத்திட்டு இருந்தான். ரயான்லாம் உங்கள் நகம் பட்டுருச்சு அப்படின்னா, இங்கே என்னடா ஒருத்தி கடிச்சிக்கிட்டு இருக்கிறா. டே அப்படி பார்த்தா நேத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரியை ஒரே ஒரு பொண்ணை சுற்றி 4 பசங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. மஞ்சரி சோலோவாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து மிரட்டினாங்க, கல்லை வச்சு அடிச்சிருவேன்னு மிரட்டினாங்களே தவிர யாரையும் கடிக்கிறதோ வேற எதுவும் பண்ணலை. இவங்க என்னடா புதுசாக கடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் மஞ்சரி நிறைய விஷயங்களை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி தான் சொல்றாங்க பவித்ரா கடிக்கிறா அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஜாக்லினுக்கு கோபம் வருது. ஏதோ 4 கிரீன் வேர்ட்ஸில் திட்டிட்டு போறாங்க போல இருக்குது. என்ன நீ விளையாடுறது சரியே இல்லை அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அண்ட் மஞ்சரியும் சொல்றாங்க இதெல்லாம் தப்பு, நீ கடிக்கிறது அப்படின் போது என்னால் முடியல, நான் என்ன பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ மஞ்சரி கேட்குறாங்க, அப்படி பார்த்தா அன்ஷிதாவும் தான் என் மேலே ஏறி உட்காந்தா, நான் எதா பண்ணனா அப்படின் போது அந்த கடிச்சுக்கோ அப்படின்னு கையை நீட்டு இருக்காங்க. என்னடா ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி பண்றீங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த நீ வேணா கடிச்சுக்கோ அப்படின்னு, நீ கடிச்சதே தப்புன்னு அவ சொல்லிட்டு இருக்காங்க. அதில் நீயும் என்ன கடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பவித்ரா சொல்றாங்க. அப்புறம் சரி நான் பண்ணது தப்பு தான் வேற வழியே இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க பவித்ரா. அதுக்கப்புறம் உட்காந்து அழுது நான் என்ன பண்றது, பண்ற தப்பெல்லாம் பண்ணிடுவாங்க. பவித்ரா சைலண்டான சகுனி, பார்க்கறதுக்கு என்னமோ ரொம்ப ஸ்வீட்டா, ஆனா எல்லா இடத்துலையும் எல்லா பஞ்சாயத்துலையும் பாருங்க நடுவில் ஒருத்தர் போட்டு கொடுக்குறாளா இவங்க தான் இருப்பாங்க. யாராவது 2 பேருக்குள்ள பிரச்சனையா அவங்க கிட்ட போய் நல்லவங்க மாதிரி ஏண்டி அவ உன்னை பத்தி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா, இந்த ஊர் கிழவிங்களாம் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உன்னை பத்தி அவ சொல்லிட்டு இருக்கா, உன்னை விட்டுட்டு அவனுங்களாம் ஒன்று சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்கடி அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க.
அண்ட் கேமுன்னு வந்துருச்சுன்னு போது வெறி பிடிச்ச மாதிரி இப்போ நேற்று கூட அவங்க ராணுவ ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ராணுவுக்கு இந்த இன்ஜுரியெல்லாம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே ராணுவ வாடா, தைரியம் இருந்தால் வாடா, வந்து எங்கள் கல்லை எட்ரா பார்ப்போம் அப்படின்னு அவரை ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு கடிச்சு விட்டு வேற லெவலில் சம்பவம் பண்ண போகிறாங்க போல இருக்கு. ஸோ சோஃபார் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, எப்படியோ கல்லை ஒரு வழியாக எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அவங்களோட கோட்டை கட்டுறதுக்கான டிசைனும் பிக் பாஸ் கொடுத்துருக்கார், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. பட் ரெட் டீம் ரொம்ப பரிதாப நிலையில் கொஞ்சமாக கல் வச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட முத்து அண்ட் ஜாக்லின் டீம் முடிவு பண்ணிட்டாங்க ஜெஃப்ரி டீமை முடிச்சு விடணும் அப்படின்றது. ஸோ அப்போ தான் இந்த பஞ்சாயத்து வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜெஃப்ரியை முடிச்சு விட்டுட்டா அடுத்தது முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லின்குள்ள அவங்க 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. அண்ட் முத்து டீம் இன்னைக்கு ரொம்ப அழகாக கேம் ஆடுறாங்க. அது நம்மளோட தீபக் இறங்கி போய் சரி பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் அங்கே ஃபன் பண்ணி ஒருத்தர்கிட்டே நான் எடுக்க போகிறேன்னு பண்ணுறதாகட்டும். முத்து பயங்கர ஒஃபென்சிவாகவும் விளையாடுறாரு, டிஃபென்சிவும் விளையாடுறாரு. அது நல்லா இருக்கு. மஞ்சரி அவங்க போல்டான வாய்ஸ் ஒன்னே போதும், டே அதை பண்ணுடா, டே குமரா இங்கே வாடா, டே அதை பண்ணுடா, இதை பண்ணுடா அப்படின்னு பயங்கரமாக கேம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் இப்போ எல்லாரும் ரொம்ப பொறுமையாக ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ப்ரோமோல பார்த்த சுவாரஸ்யங்கள்லாம் இனிதான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன பஞ்சாயத்து, அதில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.